இன்னைக்கு என்ன தகவல்னா, அடுப்பு டெய்லி துடைக்கணும். அதாவது மண்ணடுப்பா இருந்தால் வெள்ளி செவ்வாய்க்கு மாட்டு சாணம் போட்டு ஒழிக்கலாம். அதுக்கு கோலம் வைக்கலாம். கோலம் விட்டு குங்குமம் போட்டு வைக்கலாம். கேஸ் ஸ்டவ் இருந்தால் டெய்லியும் துடைக்கணும். அப்படி துடைக்க முடியாதவங்க வெள்ளி செவ்வாயிலையாவது அடுப்பு துடைச்சி அதுக்கு ஒரு பொட்டு குங்குமம் மஞ்சள் குங்குமம் வைக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டவ்வு குண்டான் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த தட்டும் அந்த இதையும் டெய்லியும் கழுவுங்க, தேய்ச்சி கழுவுங்க. இதையும் தேய்ச்சி ரெண்டையும் தேய்ச்சி கழுவுங்க. கழுவிட்டு அது மேலே வைங்க, மொட்டையே வைக்காமல். அந்த தட்டு கறி பிடிச்சிக்குது, இறக்க முடியல அப்படின்னு தட்டு எடுத்துட்டு அப்படியே மொட்டையாக விட்டா சும்மா நெத்தியில் குங்குமம் இல்லைன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் அடுப்பை பார்த்தா. அப்படி இல்லாமல் அந்த தட்டு போட்டு வைங்க. அடுப்பை டெய்லியும் தொடங்க. அடுப்படியில் பாத்திரம் நைட்டில் பாத்திரத்தை செங்கு தொட்டியில் போடாதீங்க. அதை கழுவிட்டு அடுப்பை தொடச்சிட்டு செங்கு தொட்டிக்குள்ள இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு அடுப்பை நீட்டாக வச்சுட்டு போய் படுங்க. அதே மாதிரி சாப்பிட்டுட்டு பாத்திரத்தில் இத்திலூண்டு சாப்பாடு வைக்கணும். வச்சு தண்ணி ஊற்றிங்க. இல்லை இட்லி தோசையாக இருந்தாலும் ஒரு மூடி வைங்க. எடுத்து ஒரு இட்லியோ இல்லை ஒரு தோசையோ ஒரு தட்டில் வச்சு மூடி வைங்க. சொம்பில் தண்ணி மோந்து வச்சு மூடி வைங்க. வெறும் சொம்பு வைக்காதீங்க. ஏன்னா லட்சுமி நைட்டு நேரத்தில் தான் வருமா, வீட்டுக்கு போகுமா. அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. குப்பையை வெள்ளிக்கிழமை அள்ளி கொட்டாதீங்க. பொழுது போயிடுச்சுனாவே, வெள்ளிக்கிழமைன்னு இல்லை, பொழுது போயிடுச்சுனாவே குப்பையை கொட்டாதுங்க. 4 மணிக்கு 5 மணிக்குள்ளார குப்பையை அள்ளி கொட்டிடுங்க. கொட்டி கூட்டி கோலம் போட்டு அந்த மாதிரி சுத்தமாக வச்சுக்கோங்க. அப்படின்னா லட்சுமி கடாட்சமாக இருக்கும். வீடு பார்க்க அழகாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கோமோ அந்த அளவுக்கு வீட்டையும் சுத்தப்படுத்திங்க. நன்றிங்க. அடுத்த தகவலில் சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.